சத்யநாதன், எஸ், பணத்தோட வந்திருக்கீங்களா? ரெடி. அப்படியே முன்னாடி வாங்க. அங்கே இல்லைங்க. நாங்க சொன்னபடி 4 லட்சம் ரூபாய் ரெடியா? என் மகன் எங்க? இங்கதான் இருக்கா. இங்க எங்க இருக்கா? முதல்ல பணம், அதுக்கப்புறம் தான் பொண்ணு. இந்தாங்க பணம், தூக்கி போடுங்க. பேர் சொல்லுங்க. ஆமா, பேர் சொல்லாத மாட்டா. என் மக எங்க? எங்க ஆளுங்களோட தான் இருக்கா. நீங்க இங்கே இருங்க, நாங்க போய் கூட்டிட்டு வரோம். சத்தியநாத பெரிய ஹரிச்சந்திர சத்தியம் தவற மாட்டான், போலீஸுக்கெல்லாம் போக மாட்டான்னு நீ தானே சொன்ன. இப்ப என்ன ஆச்சு? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிற. ஏய் சிவா, நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் நிம்மதியா இருந்துகிட்டு இருந்தேன். உனக்கு என்னடா என்ன உள்ள தள்ளி வேடிக்கை பார்க்கணும் உனக்கு ஆசை. இதுதான் ஒரு திட்டமா? ஏ மாஷா, ஒன்னத்தா, இவனை இழுத்துக்கிட்டு எங்கேயாவது ஓடி தொலைய. ஏன் 2 பேருமா சேர்ந்து உச்சர வாங்குறீங்க? 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் ஏழை போட்டியே, என்னடா ஆச்சு? என் மானத்தா போச்சு. என்ன பாக்குற? லட்சம் சுண்டக்காயா? அவன் என்ன சும்மா விடுப்பானா? இத கேட்டுக்கிட்டு நான் ஏமாந்து போய் உன் பின்னால வந்தன. என்ன அடிக்கண்டா செருப்பால? ஏய், என்ன அடுறா 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 அடுறா? ஏடா, ஒரு பேச்சுக்கு அடிக்க சொன்னா என்ன இப்படி பேய் அடிக்கிற மாதிரி அடிக்கிற? யாருக்கு போன் பண்ண போற? நடந்ததெல்லாம் போதாதா? எல்லாம் இந்த நாசமா ஒண்ணு இல்ல. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. போட்ட எவன் பேசுவான்? மாஷா, ஹலோ. ஏய், போலீஸ் வர சொல்லிட்டு நீயும் அவங்களும் சேர்ந்து நடத்துற நாடகம் எங்களை முட்டாளாக்கிடும் நினைச்சடா ராஸ்கல். இல்ல, தயவு செஞ்சு நான் சொல்றது கெடுங்க. வேண்டாம், இனிமே நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உன் பணம் பங்களா எல்லாமே உன் கூட இருக்கட்டும். நீ செத்ததுக்கு அப்புறம் அதையும் கூட சேர்த்து வச்சு எரிக்க சொல்ற. பக்கீராம் பிளீஸ். பக்கீராமா? எந்த பக்கீராம்? இனிமே பக்கீராம் இல்ல. நீ சரியான ஆம்பளையா இருந்தா, உண்மையிலே உனக்கு பெத்த பாசம் இருந்தா உன் பொண்ணை காப்பாத்திக்க. நீ எங்க போய் யார பார்த்து உன் பொண்ணை காப்பாத்திக்கிறன்னு நான் பாக்குறேன். போலீஸையும் ஆர்மி யார் வேணாலும் கூப்பிடு. சத்தியமா சொல்றேன், உன் பொண்ணு என்கிட்ட இல்ல. ஹலோ ஹலோ. உனக்கு இருக்கிற ஆத்திரத்துல உண்மையை பூரா போன்ல சொல்லிடாத. சொன்னா என்ன? அந்த ஆளுகிட்ட மட்டும் இல்ல, எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எதுக்கு? பணத்துக்காக தானே. இனிமே அந்த பணம் எனக்கு வேணாம். நீ போய் சொல்ற. உனக்கு பணம் தேவை. இங்க எல்லாருக்கும் பணம் தேவை. சாந்தியோட கல்யாணத்துக்கு, பாலோட ஆபரேஷனுக்கு, இந்த நாடக கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே பணம் வேணும். வேண்டாம் மாஷா, வேண்டாம். ஒரு பொண்ணோட உயிரை வச்சு விளையாடி அதுல கிடைக்கிற பணம் நம்ம யாருக்கு வேணாம். அந்த விளையாட்டு இதோட நிச்சிட்டோம். இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இல்ல சிவா, ஸ்டாப் இட். மாஷா, கையெடு. இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ சொன்னதும் நான் கேட்டதும் இதோட போதும். கையெடு. மாட்டேன். கையெடு. என் உயிர் போனாலும் சரி, இந்த பிளானுக்கு எடுக்க விட மாட்டேன். கையெடு. முடியாது சிவா. ப்ளீஸ் சிவா, இத கெடுத்துறாத. உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன். உன் கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன். இது இல்லைன்னா, எனக்கு பணம் கிடைக்கலன்னா சத்தியமா சொல்றேன், நம்ம உயிரோட இருக்க மாட்டாங்க. எனக்கு பணம் கிடைக்கணும். அந்த பணத்தோட நான் வருவேன். கிராமத்துல கைவிட்டு போன எங்க வீட்டை திரும்பி வாங்குவேன். அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னு. நீ இவ்வளவு நாளா உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தது பொய் தானே? இன்னொரு பொய் சொல்லிட்டு நினைச்சுக்க. சரிதான், நீ சொல்றது சரிதான். 2 வருஷமா எங்க அம்மாவை போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கேன். மகாபூமியில பெரிய ஏர் ஹோஸ்டஸா வேலை பாக்குறா. அவன் மாசம் மாசம் பணம் அனுப்புறான். அம்மாக்கு ஒரு பெரிய பங்களா கட்டிட்டு இருக்கா. எல்லாமே போய் தான். பெத்த தாய்கிட்ட ஏன் போய் சொல்லணும்? வேற என்ன சொல்றது?
சிவா, ஒரு எங்களை சொந்த வீட்டை விட்டு வெளியேற்றினது பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மாரை படிக்க வச்சாக்க. படிப்பு முடிச்சதும் எனக்கு வேலை வீட்டு வாசல தேடி வரும்னு அம்மா நினைச்சாக்க. ஆனா அது அப்படி நடக்கல. காலம் போக போக என் கதை என்ன ஆயிடுமோன்னு அம்மாக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த டென்ஷன் அதிகமானா அவங்க உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷமா எங்க அம்மா சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கேன். சேவா சங்கத்துல அந்த இருட்டுல காலம் தள்ளிட்டு இருக்கும் போதும் எங்க அம்மா சந்தோஷமா தான் இருக்காங்க. அமீனா, இன்னைக்கும் நாளைக்கும் நான் பணத்தோட வருவேன். கிராமத்துல இருக்கிற வீட்டுக்கு திரும்பி போலான்னு நினைச்சேன். தூங்காம அவங்க இப்ப கூட காத்துட்டு தான் இருப்பாங்க. இனிமே நான் பணத்தோட போலன்னா என் போலி வேஷம்லாம் எப்படி அம்மாக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எங்க அம்மா ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டாங்க. சிவா, சிவா ப்ளீஸ் எங்க அம்மா கொண்டாத. சிவா, சிவா, இது அவன்தான் பக்கீராம். தயவு செஞ்சு அவன்கிட்ட எதுவும் சொல்லிடாத. எங்க அம்மாக்காக ஏன் டாடி இன்னும் ஏன் நீங்க என்ன கூப்பிட்டு பார்க்க வரல? நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துருங்க டாடி. ஏன்னா நான் உங்களை பார்க்கணும் டாடி. நான் எப்போ உங்க கூட இருக்கணும் டாடி. I want you daddy. Daddy please daddy. I want you. Daddy. மிஸ்டர் சத்யநாதன், உன் பொண்ணு சொன்னதெல்லாம் கேட்டேல்ல? உனக்கு கடைசி சான்ஸ் தரேன். நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஊருக்கு வடக்க இருக்கிற கேரேஜுக்கு பணத்தோட வந்துடும். வரல, முதல்ல உன் பொண்ணை கெடுத்துடுவேன், அப்புறம் கொன்னுடுவேன். இதுதான் நமக்குள்ள கடைசி போன். சிவா, சிவா என்ன சொன்னா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? நம்பிட, இதுவரைக்கும் நம்ம நடத்துறது வெறும் விளையாட்டு, ஒரு ஒத்திகைதான். இனிமேதான் அரங்கேற்றம். ஹலோ மிஸ்டர் சத்யநாதன், உங்க பொண்ணு உயிரோட இருக்கணும்னு உண்மையிலே நீங்க ஆசைப்படுறீங்களா? பக்கீராம், என்னப்பா பேசுற? நான் தான் நீ கேட்கிற பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லிருக்கேன். என் மகளை கொடுத்துருப்பா. நாளைக்கு ராத்திரி 11:30 மணிக்கு ஊருக்கு கிழக்க இருக்கிற பாலடைஞ்ச ஃபேக்டரிக்கு பணத்தோட வரீங்க. போலீஸோட சேர்ந்து இன்னொரு நாடகம் நடத்தலாம்னு நினைச்சீங்க. நிஜமா சொல்றேன், இந்த உலகத்துல யாராலையும் உங்க பொண்ணை காப்பாற்ற முடியாது. இதான் நமக்குள்ள கடைசி போன். சிவா, யாரு செஞ்ச புண்ணியமோ போன உசிர் இப்பதான் திரும்பி வந்தது. பழையபடியும் தலையை கொடுக்க சொல்றியா? இல்ல நம்பீன, இனிமே நாம இதுல இருந்து விலக முடியாது. நாம ஆரம்பிச்ச இந்த விளையாட்டுல ஒரு சின்ன பொண்ணோட உயிர் ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. அந்த உயிரை நாம காப்பாத்தி ஆகணும். அதுல கிடைக்க போறது ஒண்ணு பணம், இல்ல ஜெயில். உன் அம்மா தங்கி இருக்கிற சேவா சங்க போன் நம்பர் என்ன? 324941. ஹலோ, நான் மாஷா அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். லட்சுமி அம்மா, உங்களுக்கு போன். ஹலோ ஹலோ, நான் மாஷாவோட அம்மா பேசுறேன். யார் பேசுறது? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் மாஷாவோட அம்மா பேசுறேன். ஹலோ, நான் அம்மா பேசுறேன். யார் பேசுறீங்க? நான் சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு இன்னும் உனக்கு சந்தேகமா இருக்கு இல்ல? என் உயிரை பணை வச்சு ஒரு காரியத்துக்கு போறேன்.
ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு என் அம்மா பக்கத்துல இல்ல. உன் அம்மா குரல்